ரசிகர்கள் தான் முகம் பாருங்க கண்ணாடி அவர்கள் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னங்க புது தம்பிகளா? ஆமா. இவருக்கு மேலே வள்ளி நாயகியாக தோண்டி நடிக்கும் அன்போக்க கலையரசி அவர்களுக்கு எல்லா கமிட்டி சார்பாக முன்னாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னாடி எழுதித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரவும் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய இந்த பாசனுக்கு அன்பப்பா ஜெய் கணேசன் அவர்கள் சரவும் நன்றி 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 கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே நாடகமாயா நடந்துச்சு. ஆமா அப்படி இல்லாத அளவுக்கு நல்லா இருக்கு. நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை. அருமையான ஒளிபெருக்கி நல்லா இருக்குனே. நன்றி தம்பி நன்றி நன்றி. அதிலே பாருங்களே அருமையான இசைக்கலைஞர்கள் இப்படிலாம் இருக்கணும். ஏன்னா விடிய வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி இது இரண்டுங்க விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஆமா அதிலே பாருங்களே நாடக அமைப்பாளர். நாமெல்லாம் தொழிலாளினா நம்மளுக்கு முதலாளி யாருப்பா? நாடக அமைப்பாளர். சார் இருக்கட்டும். நாடக அமைப்பாளர் மைய அன்பு சகோதரர் மைய ஜெயகண்ணன் அவர்கள் அவர் சரியா இருந்தாதான் நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்து கொண்டு முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கலர் கலர் இருக்கணும். இருக்கட்டும். இங்க யூடியூப் சேனல் எடுத்து கொண்டு இருக்கும் வீடியோ கவரேஜ் என்ற அன்புக்குரிய நம்ம ஊரு கச்சேரி அன்பு சகோதரருக்கு எனது சரம் எங்களது கலை குடும்பத்தினர் சரம் நன்றி 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 கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். அடுத்த மறுபடியும் வணங்க வேண்டும். ஒக்காடு பள்ளியின் உட்பொருளை விளங்கி ரேகாடு துணிவுடன் ஈசனாரின் ஒரு சிறுகையும் விளங்கி ஆதாரம் இல்லாத அடியவர் கருகூர் தலைவரங்கு மண்டபா வருகா ஆறுமுகமும் பிடித்த கையும் வெயிலும் பிடித்த மெய்யும் ஜெபமெல்லாம் புகழ்பெற்ற சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனே சண்முகநாதனே வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தேவையான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லண்டம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் நெரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவமைதினால் அவர்களின் திருவள்ளால் எதேத குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எதேத குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமாக அலுவலர்கள் அழகான பழனி மலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா
இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டா ஆகணும். அப்பா எங்க போக சொல்லிருக்காரு? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நெட்டவனத்துக்கு போக வேண்டும். ஆடலும் சார், ஆடலும் சார், ஆடலும் சார். அப்படி சோ சோ சோன்னு கையில் கவலை கொண்ட முருகனுடைய ஓப்பென்ற வரவேற்பதை உச்சரித்து படமோடி வருவர் வேலை காணத்தான சொல்லுகிறார். என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையார்ந்து பருவம் அடைந்த பெண்கள் திரைக்காமல் முடிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாருங்களே, அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாங்க. முருகா 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 முருகான்னு முருகனை அனுமதி வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய நம்பியாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி பங்கை பருவம் அடித்தோடு நீ காவலுக்கு செல்ல வேண்டும். அதை நேற்று கடன் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னாச்ச? காவலை பார்க்கணும். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்றை காதல் பார்க்கணும்ல. அப்படியே உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்றீங்களா? சரி பாருங்க, காதல்னா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்? என்னுடைய வயது தெரிஞ்சிருப்பாங்க. என்னுடைய வயது 12ல இருந்து 13 ஆரம்பிக்குதுங்க. என்னங்க சொல்றீங்க? என்ன பாருங்களே, வள்ளியோட வயது கதையின் முறைப்படி 12 தானே ஆரம்பமே. கதை பிரகாரம் சொல்றேன் பாருங்களே. அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசி வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசி இருக்கும் போது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்ய? ஆசை இல்லாமல் நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில திருமணமான ஆசை ஒண்ணு சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. அதெல்லாம் பாருங்களே, இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க. எனக்கு பிடிக்காத ஆசைங்க, அதுதான் பேராசை. பேராசை பட்டுட்டு வைங்களே பெரிய நஷ்டம். அவரை கஷ்டத்திற்கு போகணும்ன்றதுனால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமாங்க. அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? வருவாரு அப்பா. இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு வெளியில வந்துருவாரு. அப்படியாலே அப்படி வந்து அப்படியாலே அப்படி வந்திருக்கோம். குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் ஆளு 3 மணிக்கு வந்துருவாரு. நினைக்கிறேன் வந்துருவாரா? சரி கேளுங்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கு. 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல் தெரியுமா? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இருந்து அப்படி வா அந்த சிலு சிலு காத்துல வைங்க. அஞ்சரிங்க சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது காத்து. சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது காத்து. புது புது கரைகளை போட்டு அரைப்படைக்கு பருவத்து பாட்டு. புது நீசா ஒரு அந்த காத்து நாட்டு நீரா.
சாமி எங்க இருக்காரு? உட்கார்ந்து இருக்காருல்ல தம்பி. ஆக எனக்கு என் நம்பிக்கையும் போட்டியே கிடையாது. நம்மளுக்குள்ள போட்டி எதுக்கு தம்பி? நம்மளாம் ஒரு குடும்பம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது. ஆனா போட்டி போடுறதுக்குன்னே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. யார் அந்த பையன்? அதான் சின்ன பையன் நம்மளப்பா. ஆரம் சாமியா, நாரத மகாமுனிவர் நாரதர் சாமியா வெளியில வரட்டும். ஏன்னா நாரதர் என்றாலே சாந்தமான முனிவர்னுவாங்க. அவர் சாந்தமான முனிவரா இல்ல சலசலப்பான முனிவரா? பேச்சு திறமை இல்ல, வெளியில வரது. ஆனா சேட்டை அவ்வளவு அந்த பையனுக்கு. சேட்டைன்னு கேள்விப்பட்டனே. அப்படியா? படிச்ச திமுறா, ஒட்டம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாம்ல, சந்தனமா? வெளியில வரட்டு எதா இருந்தாலும் நீங்க கிடைச்சது. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் யாருப்பா அவரு? ஆரம் சாமியா, நாரத மகாமுனிவர் ஆரம் சாமி, வள்ளி கலை அரசி. ஆக நாரதர் சாமிக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசுக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு ரிஷிங்க, வருந்தனாரே கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. சோழி தானே வச்சுக்கிற கூடாது. எனக்கு தாப்பா சரிப்பா, நீ எதுக்குப்பா கை தட்டுற? நீ கை தட்டையில எனக்கு அப்படி இருக்கு. எப்படி இருக்குன்றீங்களா? சரி, எங்கிட்டாவது நாரதர் வள்ளியும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைக்கணும், நீங்க வேடிக்கை பார்த்து பார்க்கணும். அப்படிதானே? அப்படியா? வெளியில வரட்டு இன்னைக்கு பார்த்துக்கிடுவோம். சரி இருக்கா? அந்த கூட்டம் இருப்பீங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க இருப்பீங்கல்ல, நான் என்ன இருக்கு? அந்த சாமி என்ன சாமிப்பா? இங்கேயும் கருப்பு சாமி தான் வந்திருக்காரு பெட்டி. இங்க இருக்கிறவரும் மந்த கருப்பு. எனக்கு கருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, கருப்பனாலும் கருப்பு, மந்தை கருப்பு. அப்பேற்பட்ட கருப்பண்ண சுவாமி இருக்காரு. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் வந்திருக்கோம்னா எல்லாம் யாருடைய அருளால? இங்க இருக்கக்கூடிய மந்தை கருப்பண்ண சுவாமி அவருடைய அருள் இருந்தா தான் எந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். ஆமா, அப்பேற்பட்ட பாத்துக்கிடுவோம். அவருடைய அருளால கண்டிப்பா இன்னைக்கு நாரதரா வள்ளியான்னு எனக்கு தெரியும், நான் ஜெயிப்பேன். ஆமா, என்னப்பா? சரி, உசி பேத்து உடம்பு கடமாக்காதீங்க. ஏற்கனவே அப்படி இருக்கு. ஆமா, தூக்கமே இல்லாம தினமும் நாடகம் அடிக்கிட்டு என்னத்தை கண்டோம். என்னப்பா? அதுக்கெல்லாம் வேலை செத்தாலும் மேடையில சாகு கலை ஒன்றே எனது உயிர் மூச்சுன்னு போய்கிட்டே இருப்பேன் நான். ஆமா, கூட்டம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எல்லாம் அந்த மந்தை கருப்பண்ண சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, யாரு இருந்தா என்ன இல்லைன்னா இல்லை. ஆமா, நாங்க இப்பவே முக்காவாசியை முழுங்கிட்டோம். ஊரு காசை வாங்காம போக மாட்டோம். நாங்க அப்படித்தான் ஒரு முடிவுல வந்திருக்கோம். சரி இருக்கட்டும், வார கை தட்டுறது நல்லா இருக்கு. சரி இருக்கட்டும், கை தட்டி அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி. ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய பெருந்தேவிக்கு வயிற்று என்ன தட்டு, வெண்தட்டு செந்தட்டு பொன் தட்டுவாங்க. அப்பேற்பட்ட தட்ட காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறகணும். தமிழ் தட்ட காட்டிலும் மக்கள் மத்தியில கிடைக்குது பாருங்க. இந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு. அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டி அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆமா, இருக்கிறது இருந்த காலம் அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாசித்துகளை எடுத்தவர் யாரும் நாரத மகாமுனிவர். கீரையில 14வது பேட்டக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கா, என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் ஆரம் சாமியா வழியில வர முறுக்கி போடணும். ஆமா, பெட்டி என்ன இருக்க மாட்டேன் பேச்சு திறமையால. ஆமா, இறந்த காலம் ஆரம் சாமி சாமியா சாமி சாமிதான். ஆமா, நாரதர் சாமி. அப்பேற்பட்ட ஆரம் சாமி திமுரு பிடிச்ச ஆளு. செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு. வழியில வரட்டும், அவரை சந்திப்பார் என்பதாக. ஏன்னா கருப்பண்ண சுவாமி அப்படின்னா அந்த கருப்பன் முதல் உருவான கதை எல்லோருக்கும் தெரியும். எப்படி உருவானாரு அப்படின்ற கதை தெரியும். ஆமா, லவன் குஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கதை உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்காலும் நெருங்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி இருக்காரு. என்னத்த ஏத்தா இதுதானே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த ஸ்ரீ வள்ளுவர் நாடகம் என்றாலே பெண்களுக்கு தான் அந்த நாடகமே. இப்பெல்லாம் பொங்கலையும் உட்கார்றதே கிடையாது. எதுக்குதான் வாரிய நாடகம் பார்க்கலாம். ஆமா, மகமாயி நாடகம்னா சாமி ஆடுறது டிங்கு டிங்குட்டு கொடுமையா? சரி இருக்கட்டும், உள்ளதை வை. நல்லா இப்ப போயிட்டு வாங்க. யார் யார் எந்திரிச்சு வீட்டுக்கு போறீங்களோ நல்லபடியா போயிட்டு வாங்க. கருப்பண்ண சரி இருக்கட்டுப்பா, உள்ளதை வைத்து நல்லதை செய்வோம். 10 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் 10,000 பேருக்கு சமம்னு போய்கிட்டே இருப்போம் நாங்க. ஆமா, கருப்பை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, அப்படி இருந்துட்டாலும் அன்றைக்கு அப்படி நாரதரா வள்ளியானு சந்திப்பதற்கு முன்பதாக
நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல 2 விஷயமாவது பேசணும். 4 விஷயத்த பேசிட்டு போனா தான் எனக்கு பிடிக்கும். வந்தோடனே அப்படியே 2 பாட்டை பாடிட்டு போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இங்க இருக்கக்கூடிய சாமி கருப்பண்ண சுவாமி. கருப்பண்ண சுவாமி ஆலயத்துக்கு போகின்ற பொழுது என்னப்பா கொடுப்பாங்க கையில? என்ன கொடுப்பாங்க கையில? பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்களே என்னப்ப எங்க அப்பே அன்பளி போட வர்றீங்க என்ன? இன்னைக்கு தூங்க மாட்டாரு, விடிய அவரு ஆனந்தமா பாரு. எதுக்கு இப்ப அன்பளி கொடுக்குறாரு தெரியுமா? நாகர நுறுக்கணும் அப்படின்றாரு. ஆளு கட்ட இருந்தா கொண்டு வாங்க, போட்டு தண்ணி நாகர அதெல்லாம் வேணாமா? வேணா பேச்சு திறமையிலே அட்டி நுறுக்கிடுவீங்க. வரட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியாரு போட்டியை உண்டு பண்ணியிருக்காரு எங்க அப்பே. அன்பளிப்பு கொடுத்து வெளியில வரட்டும், பாத்துக்கிடுவோம். அன்பளிப்பு கொடுத்த அன்பு அப்பாவிற்கு எனது சரோ எங்களது கலை குடும்பத்துக்கு நன்றிப்பா, நன்றி. சரி, ஆக பாருங்களே, கருப்பண்ண சுவாமி ஆலயத்துக்கு வந்தப்ப என்ன கொடுப்பாங்க? பிரசாதம் கொடுப்பா. பிரசாதம் என்னப்பா? பொங்கச்சோரா? திருநீர். நான் சொல்றேன் பாருங்க, திருநீர். ஆக திருநீர் கொடுக்குறாங்களே, இந்த திருநீர் நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்கப்பா? அன்பளிப்பு கொடுத்தப்பா சொல்லுங்கப்பா. திருநீரை வாங்கி என்ன செய்வோம்? நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை என்ன செய்யறோம்? வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடும். ஆனா ஒரே ஒரு ஆலயத்துக்கு போனா திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீரை நெற்றியில் இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை கோவில் ஆலயத்திலே வச்சுட்டு போயிடும். அது என்ன கோவில்? எந்த சாமி சொல்லுங்க? சிவன் கோவில். சிவன் ஆலயத்துக்கு போறீங்கல்ல, சிவன் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்கன்னா அந்த திருநீரை நம்ம நெற்றியில் இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அங்கேயே வச்சுட்டு வந்துடும். என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. சிவன் சொத்து குலம் நாசம். சிவன் சொத்து குலம் நாசம். கொஞ்சம் அமைதியா இருக்கு பின்னாடி. சிவன் சொத்து குலம் நாசம்னா அந்த திருநீர் கொடுக்குறாங்க சிவன் ஆலயத்துல. அந்த திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாரா சிவபெருமான்? கிடையவே கிடையாது. ஏன்னா திருநீரிட்டால் யார் கெட்டார் இருக்காங்க. சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார். அதே போல சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்களே, என்ன காரணம்? சிவனுடைய சொத்து யார் தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கு பிறரால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாராம். அதான் சிவன் சொத்து குலம் நாசம்னு ஒரு கதை. இன்னொரு கதை இருக்கு. என்னன்னா அப்படின்னா, சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு. சேரநாடு வேலை முடித்து, சோழநாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள் யாரு? நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்பேற்பட்ட பகுதி இருந்துட்டாலும், ஏன்னா சிவனை வழிபடுறவங்க அப்படின்னா 63 நாயன்மார்கள், பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். ஆனா இந்த தொண்டை நாட்டிலே நிறைய ஆன்றோர்களும் சான்றோர்கள் நிறைந்த நாடு தொண்டை நாடு. நிறைய அறிவாளிகள் யார் இருக்கா? 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதே போல இன்னைக்கு உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமுறை நூல்னா என்னப்பா? என்னது? திருக்குறள். அப்பேற்பட்ட திருக்குறளை இயற்றியது யாரு? வள்ளுவர் பிறந்தகை. 1330 குறள் கொடுத்திருக்காரு. 133 அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களை வைத்து வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட யாருன்னா வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. இப்படி நிறைய அறிவாளிகள் நிறைய மகான்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு அப்படின்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 60 வெள்ளை லைட் அமர்த்த முடியாதா? வெள்ளை லைட் ஆஃப் பண்ண முடியாதா? ஒரு லைட்டை கூட அவசியம் அஞ்சு லைட் கூட போகுதா? வெடிச்சல நிக்க முடியல, பேச முடியாது. சரி, ஆக பாருங்களேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள்ல, அப்பா கொஞ்சம் கேளுங்கப்பா. இந்த 63 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு? கோட்புலி நாயனார். அவரு ரொம்ப வீரமான ஆளு. எங்க சென்றாலும் வெற்றியோட வருவாரு. வெற்றியோட வருகின்ற பொழுது நிறைய பொற்குவியலோட வருவாரு. இந்த பொற்குவியலெல்லாம் நெற்குவியலா மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு தொண்டு அடியார்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சிவனடியார்களுக்கு
சிவனுடைய பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. தானம் தானமா மூட மூடையா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. பாருங்களே, இந்த நெற்குயல அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாரு? கோட்புலி நாயனார். அவருடைய குலத்தை சார்ந்தவங்க உற்றார் உறவினர் மாமை மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. ஆனா இது சிவனடியாருக்கே உகந்தது. இந்த நெற்குயல நீங்க சோறா சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இது சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். இதை யாரும் சாப்பிடக்கூடாது, யாரும் அனுபவிக்க கூடாது. இது சிவனடியாருக்கு சொந்தமானது அப்படின்னு சிவனடியாருக்கே கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு குலத்தை சார்ந்தவங்கிட்ட சொல்லிட்டு வேற எங்க வராரு? நேர போர் புரிய போறாரு கோட்புலி நாயனார். இவர் கோட்புலி நாயனார் போர் புரிய போகின்ற பொழுது சிவனடியார்கள் வந்து அவருடைய குலத்தை சார்ந்தவங்கிட்ட வந்து கேட்கிறாங்க. அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருமே அவங்களுக்கு கொடுக்க கிடையாது. இந்த நெற்குயெல்லாம் இல்ல 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 இல்லன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு என்ன செய்றாங்க? அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அவங்களே அனுபவிச்சுக்கிறாங்க. சோறா சமைச்சு நெற்குயல சோறா சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. இவர் போயிட்டு வந்து பார்க்கும்போது போர் புரிய போயிட்டு வந்து பார்க்கும்போது நாடே பஞ்சபாட்டில் கிடக்கு, பசி பட்டினி பஞ்சபாட்டில் கிடக்கு. பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு. யாருக்கு? கோட்புலி நாயனாருக்கு கோபம் வந்துருச்சு. அதிகமான கோபம் வந்து கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா அப்படி நாடே பஞ்சபாட்டில் கிடக்கு, பசி பட்டினி வறுமையோட இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அடியார்கள் வந்து கேட்டாங்க. சிவனடியார்கள் நாங்க இல்ல இல்லன்னு அனுப்பி விட்டுட்டு நாங்களே தப்புல சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே கோட்புலி நாயனார் கோபம் வந்து பக்கத்தில் உள்ள வாழை உருவினாரு. சராமரியா வெட்டி எரிஞ்சிட்டாரு. அவருடைய குலத்தை சார்ந்தவங்களோட பார்க்காம யாரு? உற்றார் உறவினர் மாமை மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவருடைய குலத்தை சார்ந்த ஒரு சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளை 3 வயது சிறுவி, அதை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. குழந்தைய கூட அப்படி தூக்கி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் வேகமா ஓடியாடுறாங்க. அங்க என்ன சொல்றாங்க? வேகமா ஓடியாந்து, ஐயா பாவம் பச்சை பிள்ளை, இந்த பிள்ளை சாப்பிட்டுச்சாயா, இந்த பிள்ளைய ஏழை வெட்ட போறீங்க அப்படின்னு போது அப்பதான் கோட்புலி நாயனார் சொன்னாரா, இந்த குழந்தை சாப்பிடவில்லை அப்படின்னா இந்த குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல. அப்ப அவ சாப்பிட்டு தானே பிள்ளைக்கு பால் கொடுத்துருப்பா, பசியாட்டிருப்பா. அப்ப இந்த குழந்தை சாப்பிட்டதுக்கு சமம் தானே அப்படின்னு பாருங்களே. அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. அவருடைய குலத்தை சார்ந்த ஒரு 3 வயது சிறுவனை கூட வெட்டி வைக்கல, அதாவது விட்டு வைக்கல. அப்ப பாருங்களே, ஒரு குழந்தைய கூட வெட்டி எரிஞ்சிடறாரு. ஏன்? சிவனுடைய சொத்தை அவங்க சாப்பிட்டதுக்காக, அனுபவிச்சதுக்காக அவருடைய குலத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிடறாரு. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா நான் சொல்ற விஷயத்த? ஏத்துக்கிறீங்களா? ஒரு கை தட்ட வேண்டியதானே. சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பெருமாள் கோவிலுக்கு போறோம்ல, பெருமாள் கோவிலுக்கு போயின்ற பொழுது என்னப்பா கொடுப்பாங்க கையில? சொல்லுங்க போய். அடையாம் நான் எங்க போனேன், நான் கோவிலுக்கே போனதே இல்லை அப்படின்றியாப்பா? என்ன கொடுப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு போனா? துளசி கொடுப்பாங்க. அப்படி சொல்லு, துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. துளசி கையில கொடுக்குறாங்க. ஏன் தீர்த்தம் கொடுக்குறாங்க? ஏன் துளசியை கொடுக்குறாங்க? பெருமாளுக்கு உயர்ந்தது, பெருமாளுக்கு உயர்ந்தது துளசி தான். ஏன் அதை கொடுக்குறாங்க? அது காரணம் இருக்குல்ல. சரி, தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, பெருமாள் ஆலயத்துக்கு போயின்ற பொழுது தீர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த தீர்த்தத்தை கையில வாங்குற வரைக்கும் தான் அது புனிதமானது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா எதுக்கு போறோம்? புண்ணியத்தை சேர்க்க போறோம். அங்க போன உடனே பாவத்தை தான் சேர்க்கிறோம். ஏன்? என்ன காரணம்? தீர்த்தம் கொடுக்குறாங்க. தீர்த்தம் முடிக்கின்ற போது என்ன செய்யறோம் அப்படின்னா கண்ணிலே ஒத்தி கொண்டு அதை பருகி விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? தலையில தடவிடுறோம். தலையில தடவலாமா? தடவக்கூடாது. ஏன்பா தடவக்கூடாது? எச்சிப்பட்டதை தடவக்கூடாது. எச்சிப்பட்டதை ஏன் தடவக்கூடாது? பெருமாள் கோவில தலைக்கு மேல ஒண்ணு கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன? யாரும் சொல்லுங்க. தலையில வைப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? கிரீடம். அதுக்கப்புறம் கும்பம். அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும். பாருங்களே, பெருமாள் ஆலயத்துல தலைக்கு மேல கொண்டு வந்து வைக்கிற என்ன பொருள்னா ஜடாரி என்று சொல்லுவாங்க. இந்த ஜடாரி வந்து என்ன அப்படின்னா பெருமாளுடைய திருவடி. அப்பேற்பட்ட பெருமாளுடைய திருவடியை தலையில கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம எச்சிப்பட்டத தலையில தடவலாமா? தடவக்கூடாது தானே. அப்ப நம்ம பாவத்தை தான் சேர்க்கிறோம். அந்த தவறு யாரும் செய்யக்கூடாதுன்ற காரணத்தினால அப்பதான் அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு காரணம். இப்ப துளசி கொடுக்குறாங்க. துளசி கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஜடபிராசுரன் ஒரு
ஓகே. இந்த ஜலந்தராசுரனுடைய மனைவி யாருன்னா பிருந்தை. பாருங்களே, இந்த பிருந்தை வாங்கின சாபம் என்ன தெரியுமா? தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை வச்சுக்க கூடாது. தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை வச்சுக்க கூடாதுன்னு என்ன? தன்னுடைய கணவனை விட்டுட்டு அடுத்த ஆடவனை ஏறெடுத்து பார்க்க கூடாது. அப்படி அந்த பெண்மணி ஏறெடுத்து பார்த்தாங்கன்னா கற்புத்தன்மை இழந்து விடுவாங்களா? யாரு? பிருந்தை. கற்புத்தன்மை இழந்து விட்டதுன்னா கணவர் உயிர் பிரிச்சிருவான். அப்படி ஒரு சாபம் வாங்கினவங்க யாருன்னா பிருந்தை. அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இந்த பிருந்தையாகப்பட்டவங்க கடவுளை நோக்கி பூஜ்ய பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. அப்படி பூஜ்ய பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லாம் ஈஸ்வரனுடைய சூழ்ச்சி. பாருங்களே, கிருஷ்ணா கூப்பிடுறாரு, எப்படியாவது ஜலந்தராசுரனை அழிச்சு விடணும், பிருந்தையுடைய கணவரை தீர்த்து கட்டணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு மகாவிஷ்ணு கூப்பிட்டு என்ன செய்யறாரு? பிருந்தையுடைய கணவர் ஜலந்தராசுரன் உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு பிருந்தை முன்னாடி போ, அந்த பெண்மணி உன்னை ஏற எடுத்து பார்த்துருவா, தன்னுடைய கணவர் வந்துட்டான்னு ஏற எடுத்து பார்த்தானா கற்புத்தன்மை இழந்துருவா, கற்புத்தன்மை இழந்துட்டானா கணவர் உயிர் பிரிஞ்சிடும், இதான் வழி அப்படின்ட்டு சிவபெருமானாகப்பட்டவர் மகாவிஷ்ணு அனுப்பி விட்டுறாரு. இவர் எப்படி வர்றாரு? பிருந்தையுடைய கணவர் போல ஜலந்தராசுரன் உருவத்தை மாற்றி அமைச்சு வர்றாரு. நம்ம பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும்போது என்னடா நிழல்ல பாக்குறாங்க, என்னடா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய கணவர் போல தெரிகிறது அப்படின்னு ஏற எடுத்து பார்த்தாங்க. வந்தது யாரு? மகாவிஷ்ணு வர்றாரு, அவருடைய கணவர் மாணி, பிருந்தையுடைய கணவர் மாணி. இந்த பெண்மணி ஏற எடுத்து பார்த்த உடனே கற்புத்தன்மை இழந்து விட்டா. கற்புத்தன்மை இழந்து விட்டோடனே கணவர் உயிர் விருந்துருச்சு. அவங்க தீர்த்து கட்ட வந்தது யாரு? ஜலந்தராசுரன். அவங்க நினைச்ச காரியம் அங்க நிறைவேறிச்சு, கணவர் இறந்து விட்டாரு. அப்பதான் இந்த பிருந்தை பாக்குறாங்க, தன்னுடைய கற்புத்தன்மை இழந்து விட்டோம், கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு, இந்த உயிர் தேவையா நம்மளுக்கு அப்படின்ட்டு இந்த பிருந்தையாகப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? தன்னைத்தானே எரித்து சாம்பலாக்கிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தாரு மகாவிஷ்ணு, கிருஷ்ணன் பாக்குறாரு, பாவம் நம்ம அழிக்க வந்தது யார? இந்த பெண்ணோட கணவரை தீர்த்து கட்ட வந்தோம். ஆனா இந்த பெண்ணை இறந்து விட்டாலே, பிருந்தை இறந்து விட்டாலே, இவள் இறப்பதற்கு காரணமே நாமதான். இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சாப மோச்சனம் கொடுக்கணும் போறாரு கிருஷ்ணன். மகாவிஷ்ணு போறாரு, எங்க? கைலங்கிரி போறாரு. கைலங்கிரி போகின்றவரு சக்தியை பாக்குறாரு, சக்திகிட்ட நடந்த விஷயத்தை சொல்றாரு. சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறாங்க? கையில 2 விதைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து பிருந்தை இருந்த சாம்பல்ல தண்ணீரையும் விதையும் தூவ சொல்லி அப்படி தெளிக்க சொல்றாங்க. அவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. பிருந்தை இருந்த சாம்பல்ல தண்ணியை தெளிக்கிறாரு, விதையை தூவுறாரு. அதுல இருந்து கிடைத்ததா என்னது? துளசி ஆகப்பட்டது கிடைச்சிருக்கு. எங்க இருந்து? பிருந்தை என்ற சாம்பல் மூலமா வந்த துளசிய. அப்பதான் மகாவிஷ்ணு பார்த்தாரு, இந்த பெண் இறப்பதற்கு காரணம் நாமதான். இந்த பெண் மூலமாக வந்த இந்த துளசியவே என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த துளசியவே பிரசாதமா கொடுக்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்திருக்காரு. நல்லா தட்டுப்பா கைய, ஏன் இப்படி இப்படின்ற சார் அப்படி ஒரு காரணம் இருக்கு. அதே போல அதே துளசி இந்த பிருந்தை இறப்பதற்கு காரணம் நாமதான். இந்த பெண் மூலமாக வந்த இந்த துளசியவே நம்மளுக்கு கழுத்துல மாலையா சூடணும்னா இந்த துளசியை தான் மாலையா சூட வேண்டும் அப்படின்னு இன்னைக்கும் பெருமாளுக்கு உகந்த மாலை என்ன மாலை? நீங்க துளசி மாலை. அப்ப துளசி மாலை போடுவதற்கான காரணம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாரதர் வரட்டும் பேசிக்கிடுவோம். அப்படி இருந்துட்டாலும் அது எல்லாம் வல்ல அந்த உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள் நம்ம கிருஷ்ணனை வணங்கிடுவோம். அப்படிங்க உள்ளாமுறை வச்சு எங்கள் பொருள் சோட்டமன் புகழ் பாடுங்கள். உலர் கொடுத்த மூங்கில்கள் எங்கள் பொருள் சோட்டமன் புகழ் பாடுங்கள். வண்டாடும் கண்ணை மலர் தோட்டங்கள் எங்கள் பொருள் சோட்டமன் புகழ் பாடுங்கள். உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே சோட்டமன் புகழ் பாடுங்கள்.
என்ன எங்க அப்பா 20 ரூபா தான் மாத்தி வச்சு கொடுக்குறாரா? சரி, கிருஷ்ணன் பாடலை பாராட்டி அந்த அப்பா 21 ரூபாய். இந்த 20 வந்து 200 ரூபாய், 200 லட்சமாக நான் நினைச்சேன். ராமரா? ராமனா? சரி, ராம யாரு? மகாவிஷ்ணு அவதாரம் தானே. அந்த மகாவிஷ்ணுவே பத்தி நிறைய பேசிட்டு என்ன உலகத்தையே காக்கக்கூடியவர் அவர். ஆமா, சரி, இருக்கட்டும். இந்த காலம் அன்பை கொடுத்த பெருமைப்படுத்தி அன்பு அப்பாவுக்கு நன்றிப்பா, நன்றி. ஆமா, கொடுக்கறதுக்கு முதல் நல்ல மனசு வேணுங்க. நல்ல மனசு வேணும்னா யாரும் கொடுக்கலன்றக்காக ஒரு கெட்ட மனசுன்றீங்களா? நீ 1 ரூபா கொடுத்தாலும் 1 லட்சம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சரிப்பா, சரி, இருக்கட்டும். இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக இடமும் யாருக்கு சொந்தமான இடம்? எப்பெருமான் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குழு குழுன்னு எப்படி பாருக்கு? என்ன அப்படிதான் சொல்லணும். குளிர்ச்சியான இடம், மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட பகுதி யாருக்கு சொந்தமான பகுதி? எப்பெருமான் முருகப்பெருமானுக்கு சொந்தமான பகுதி. அப்பேற்பட்ட இடங்களை பார்க்கும்போது ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர் என்ன மலர்? குறிஞ்சி மலர் ஆகப்பட்டது. அப்பேற்பட்ட குறிஞ்சி மலரை பார்க்கும்பொழுது இந்த மலரே குறிஞ்சி மலர்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு? மலரே குறிஞ்சி மலரே, மலரே குறிஞ்சி மலரே, தலைவன் சூடு நீ மலர்ந்தாய், இறந்த பயனை நீ அடைந்தாய்.
காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்காகவே கோலமரியா குரங்கு கொப்பன் இருக்காங்க. இருந்தாலும் அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணியை சந்திப்பதற்கு முன்பதாக, ஏன்னா இன்னைக்கு கொடைவள்ளல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரை சொல்லலாம்? சினிமா உலகத்துல யாரைப்பா சொல்லலாம்? இல்ல, கொடைவள்ளல்னு சினிமா உலகத்திலே அவங்களும் நடிகர் தானே, நம்மள மாதிரி ஒரு நடிகர் தான் அவங்களும். சினிமா உலகத்திலே நீங்க கொடைவள்ளல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லலாம். அதுக்கப்புறம் யாரை சொல்லலாம்? இப்ப கொடைவள்ளல், சின்ன கொடைவள்ளல் இன்னைக்கும் தானம் தானமா அங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் தானமா. எங்கப்பா? புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கொடுக்குறாங்கல்ல, அப்பேற்பட்ட கேப்டன் விஜயகாந்த் பாடல் ஒரு பாடல் முடியும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தின்னவனே, பெண்மணி யாருப்பா? தரணிஸ்ரீயா? தரணிஸ்ரீ. தரணிஸ்ரீ வந்தா தான் நிலைமை சிறப்பா இருக்கும். அடுத்து ஒரு திருக்காளு யார் அவ? இல்ல இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கேரளால இருந்து சின்ன ராணியா? நான் சின்ன ராணி ஜெவதேவி. ஆமா யாரு? கண்ட்ராஜ் பாட்டு. நான் சின்ன ராணி ஜெவதேவி. அப்பேற்பட்ட சின்ன ராணி. இந்த ராணி வந்தாட்டா நல்ல சிறப்பா இருக்கும். அவருக்கு இருவரும் வரணும் உண்மையிலே. என்னப்பா சந்திச்சிருவோமா? மாதா தரணிஸ்ரீ ஓடியா